அண்ணனை கொலை செய்த குற்றவாளியே தம்பியையும் கொலை செய்த சம்பவம் நள்ளிரவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி மேற்கு பகுதி நேருஜி நகரை சேர்ந்த கோகுல்குமார் குடும்பத்தினருக்கும் ஈஸ்வரபாண்டி என்பவரது குடும்பத்தினருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டில் நடந்த அடிதடி சம்பவத்தால் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிவகாசி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்த நிலையில் 2023ஆம் வருடம் கோகுல்குமாரும் அவரது கூட்டாளிகளான நேருஜி நகர் கார்த்திக், காந்தி நகர் ஜீவா, ராஜேஷ் மற்றும் சிலோன் காலனி கணேஷ் பாண்டி ஆகிய 5 பேரும் சேர்ந்து ஈஸ்வரபாண்டியை கொலை செய்தனர். இதற்குரிய கொலை வழக்கும் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. இதற்கிடையே கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த ஈஸ்வரபாண்டியின் தம்பி கணேஷ் பாண்டி வயது 20 தனது அண்ணனை கொலை செய்தவர்களை பழிக்கு பழியாக கொலை செய்யாமல் விடமாட்டேன் என சபதம் எடுத்து அன்றாடம் குடிபோதையில் ஆத்திரத்தோடு நேருஜி நகர் பகுதியில் பலரிடமும் கூறி வந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த கோகுலகுமார் கணேஷ் பாண்டி தன்னை பழிக்கு பழியாக கொலை செய்வதற்குள் தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நேற்றிரவு குடிபோதையிலிருந்த கணேஷ் பாண்டியை தனது கூட்டாளிகளுடன் நேருஜி நகரில் இருந்து விரட்டிச் சென்று வஉசி நகர் பகுதியில் சிக்கிக் கொண்ட கணேஷ் பாண்டியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். தகவல் அறிந்த போலீஸ்காரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கணேஷ் பாண்டியின் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூர்வாய்வுக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் நடந்த இடத்தின் பகுதிகளை காவல்துறை அதிகாரிகள் இரவோடு இரவாக நேரில் பார்வையிட்டு போலீஸ் மோப்ப நாய் மூலமாக விசாரணை மேற்கொண்டனர். கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் தப்பி ஓடிய கோகுல்குமார் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர்.